ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி சேமியா உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா அது பொரிஞ்சதுமே நாம் நறுக்கி வச்சுருந்தா ஒரு பலாரி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் எவ்வளோ அளவு சேமியா எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ அரை பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம். சேமியாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன்னா சேமியா உப்புமா ரெடி ஆயிடும். அவ்வளோதான், சூடான சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.